சொல்றோம். மீதி வந்து நாங்கள் பிடிஎஸ் ரேஷன் கிடைக்கும், ஊட்டச்சத்துணவு, நூன் மில் சென்டருக்கு நாங்கள் அதை வந்து டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம். நியூ டெக்னாலஜி ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி டெக்னாலஜி என்ன இருக்குது? இல்லை, நியூ டெக்னாலஜி அப்படின்னா இப்போ நம்ம நிறைய வந்து லேபரை நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லா விதமான வந்து நம்ம கடல் தண்ணி உள்ளே கொண்டு வர்றது, அதை வந்து ஒரு 10-15 பாத்தியாக கட்டி அதை நம்ம சால்ட் ஃபார்மேஷனோட கொண்டு வர்றது. ஸோ அந்த மாதிரி நிறைய உப்பு அப்படியே லேண்ட்லேருந்து இழுக்கிறது, அப்புறம் அதை வந்து மூட்டை கட்டி ஸ்டோர் பண்ணி வெளியே அனுப்புறது, அதெல்லாம் மேனுவலாக பண்ணிருந்தோம். இப்போ மற்ற ஸ்டேட்லாம் வந்து அதை கொஞ்சம் மெஷின்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம தூத்துக்குடியில் சில ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து அப்படி ஏதாவது அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான டெக்னிக்கல் அட்வைஸ் வந்து கொடுக்க தயாராக இருக்கிறோம். இல்லை அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு பெஸ்ட்டு சால்ட் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் இருந்தால் அதை எங்களை கூப்பிட்டு போய் காமிச்சு எங்களுக்கு எப்படி எங்களுடைய ப்ரொடக்ஷன் அப்ஸ்கேல் பண்ணலாம், ப்ரொடக்ஷன் காஸ்ட் எப்படி குறைக்கலாம், லேபர் வெல்ஃபேர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது சம்மந்தமாக எங்களுக்கு டிஸ்கஷன் நடக்குது. ஸோ அதனுடைய முடிவு எப்படி வருதோ அதுக்கு அப்படி நாங்கள் இல்லை, ஏன்னா உப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து டெண்டர் சிஸ்டம் தான் பண்ணுறாங்க. அதனால் காஸ்ட் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமாக இல்லை. ஏன்னா இது வந்து பருவ காற்று மழையை நம்பி இருக்கிறதுனால ஸோ எங்கே அதிகமாக பாதிப்பு ஏற்படுதோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக வேலை அதிகமாகும். ஸோ எங்கே நமக்கு வந்து சப்ளை கம்மியாகுதோ அங்கே டிமாண்ட் அதிகமாகும், காஸ்ட் அதிகமாகும். ஸோ எங்கே சப்ளை அதிகமாக இருக்கோ அங்கே குறையும். இது வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆட்டோமேட்டிக்காக அந்த மார்க்கெட் ரேட் மாறும். அதுதான், அதாவது யார் எக்ஸ்போர்ட் பண்ண விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன தடைகள் இருக்குது, என்ன விதமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த மீட்டிங்கில் நமக்கு தெரிய வரும். ஸோ அவங்க கோரிக்கை கொடுத்த பிறகு நம்ம அதை அரசுக்கு தெரிவித்து நம்ம அதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளும். அரசனுடைய கொள்கை, அதை பற்றி நான் எதுவும் கருத்து சொல்ல முடியாது. அப்படி ஏதாவது நமக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம அதுக்குன்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி எக்ஸாமின் பண்ணி ஸோ ஆஸ் பர் ரூல்ஸ் வி கேன் டேக் ஆக்ஷன். அந்த அளத்துல வந்து உண்மையிலேயே அந்த உண்மைக்கு புறம்பான செய்தி அந்த பேப்பருக்கு அடிக்கப்பட்டிருக்கு. இந்து பேப்பர்ல 25/8 அந்த பேப்பர்ல அந்த கிணத்தை பத்தி வந்திருக்கு. அது 80வது வருஷம் தான் அது தோண்டப்பட்ட கிணறு. அது தவறுதலாக ஒரு தன்னார்வலர் வந்து ஒரு தொன்மையான கிணறுன்னு சொல்லி என்ன செஞ்சாரு, பேப்பர்ல போட்டாரு. அதையும் நம்பி நேற்று வந்து அந்த கிணத்துல எதையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி வந்துட்டாங்க. ஆனா அது வந்து தவறுதலான நியூஸே தவிர அது உண்மைக்கு புறம்பான நியூஸ். அது எதுவும் பெரிது பண்ண வேண்டாம். என்னுடைய கிணறு 80ல நீங்க தான் பண்ணீங்களா? 80ல நாங்க தான் அது பண்ணோம். உப்பு உற்பத்திக்காக பட்டா இடத்தில் தோண்டப்பட்ட கிணறு. சாதாரண மணல் இருந்ததா நீங்க? ஆமா, சாதாரண தரையில நாங்க உப்பு உற்பத்திக்குன்னு ஒரு கிணறு தோன்றது வழக்கம். அந்தபடிதான் தோண்டப்பட்ட கிணறை தவிர அது தொன்மையான அவங்க சொல்ற மாதிரி 1000 வருஷத்துக்கு முன்னால உள்ள கிணறு அப்படிப்பட்ட கிணறு அது கிடையாது. அதை நீங்க வந்து பாத்துக்கோங்கன்னு சொல்லி தொல்லியல் துறையை வந்து நீங்க வந்து ஆய்வு செய்யுங்க. அப்படிப்பட்ட கிணறு அது இல்ல, 80வது வருஷத்துல தோண்டப்பட்ட கிணறுன்னா அது நேற்று தான் அந்த இதை பத்தி அந்த பிரச்சனை. ஓகே சார்.